பிரதமர் மோடி கூறிய கருத்தை ராகுல் காந்தி திருத்தி வருகிறார். பிரதமர் மோடி கூறிய கருத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கூறியதாக ராபின்ஹுட் ராகுல் காந்தி திருத்தி வருகிறார் என பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுமதி வெங்கடேசன், ஜாதி கணக்கெடுப்பு எடுப்பதுடன் சேர்த்து பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டும் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதற்கு பதில் அளித்துள்ள பிரதமர் மோடி, ஜாதி கணக்கெடுப்புடன் பொருளாதார கணக்கெடுப்பை எதற்கு எடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருவரின் பொருளாதாரம் என்பது அவரது உழைப்பால் சேர்க்கப்படுது. அவரது உழைப்பை எப்படி பிறருக்கு பிரித்து கொடுக்க முடியும்? 2006 முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இதே போன்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதேதான் இப்போது ராகுல் காந்தியும் சொல்கிறார். தேர்தல் அறிக்கையிலும் இதை அவர்கள் தெரிவித்துள்ளனர். இவர்களது இந்த கருத்து பதிலளித்த பிரதமர், காங்கிரசார் பிரித்து கொடுக்கும் பொருளாதாரம் ஊடுருவங்காரர்களுக்கு சென்று சேர்ந்துவிடுமோ எனத்தான் கேள்வி எழுப்பினார். ஆனால் அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் திசை திருப்பி குற்றம் சாட்டுகின்றனர். ஊடுருவல்காரர்கள் என்பவர்கள் நம் நாட்டின் குடிமக்கள் கிடையாது. வங்கதேசத்தில் இருந்தோ ரோஹிங்யாவில் இருந்தோ வருபவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகளவில் 54 நாடுகள் ஊடுருவற்காரர்களை திருப்பி அனுப்பியுள்ளது. இலங்கை தமிழர்களை இவர்களுடன் நாங்கள் சேர்க்க மாட்டோம். மறுபுறம் அவர்கள் என்னத்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் மோடி என திசை திருப்பினாலும் கண்டிப்பாக பாஜக 3வது முறை ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்தார். இஸ்லாமியர்கள் என்ற வார்த்தையை எங்குமே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பயன்படுத்தவில்லை. யாரெல்லாம் இன்வேடர்ஸோ அவங்கள தான் பயன்படுத்துகிறாங்க. இதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக திரித்து நாட்டு மக்களும் இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு அரசியல் சூழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் முனைந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு காலம் நடக்காது. இருப்பினும் தார்மீக முறைப்படி, ஜனநாயக முறைப்படி மக்கள் இது தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்பதற்காக வேண்டி நாட்டில் உள்ள அனைத்து பாராளுமன்றத்துக்கும் இது போன்ற ஒரு பிரஸ் மீட்டை வைத்து அவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக முன்னெடுத்து சொல்லியிருக்கின்றார். இது மிகவும் வரவேற்க வேண்டிய விஷயம். அது மட்டும் அல்லாமல் இது போன்ற ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், தாஜா அரசியலை கையில் எடுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கு தகுந்த சாட்டியடி கண்டிப்பாக தேர்தலில் நமது பாரத நாட்டு மக்கள் அனைவருமே கொடுக்க தயாராக இருக்கின்றனர். ஆல்ரெடி இப்போ 3வது முறையாக பிரதமர் தான் வரப்போறது முடிவான விஷயம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இஸ்லாமியர்கள் கையில் எடுத்தவோ அவர்களை கால் புணர்ச்சி, எதிர்ப்புணர்ச்சி என்ன வேணா பேசிட்டு போனாங்க. 3வது முறை வரப்போவது பாரதிய ஜனதா கட்சி தான் திண்ணம் என்று உறுதியாகிவிட்டது. இதில் இவர் சேர்ந்து குழப்பி ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே பண்ணி அவர்கள முடியல. இந்த அரசியலை ஏதாவது மாற்றம் செய்து கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. முடியாது சொல்லிட்டீங்க. ஆனா அவரோட ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா ஊடுருவி வந்தவர்கள், அதிகமான பிள்ளைகளை பெற்றவர்கள், நம்ம யாரை குறிப்பிடுறோம்? நீங்க ஊடுருவல்காரர்கள்ன்றது நம்ம நாட்டில் முறைப்படி குடியேறவும் கிடையாது. நீங்களே பார்த்துக்க, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது பங்களாதேஷ்ல இன்வேடர்ஸ் சமீபத்தில் கூட 15 பேரை உங்களுக்கு கோயம்புத்தூர்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது அவங்க ஒரு முறைப்படி வராம நாட்டுல உள்ளே ஊடுருவி வந்தவங்க. நாங்க என்னைக்கு கூட வச்சாலும் நாங்க எப்பயுமே எங்க கூட வரவங்க கிடையாது. அவங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க பர்மனண்டா யாரு கூட வச்சிருக்காங்களோ அவங்கதான் இது. ஒரு சில காரணங்களுக்காக வாஜ்பாய் பீரியட்ல அந்த ஒரு பீரியட்ல மட்டும் தான் வச்சது, வாஜ்பாய் பீரியட்ல. ஆனா உங்களுக்கு காலம் முழுக்க நீங்க டிராவல் பண்றது உங்கள் அப்பாவை யாருக்கு உண்டாங்களோ அவரோட தான் உங்களோட இறுதியான இறுக்கமான கூட்டணி எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. இஸ்லாமிய குறித்த பேச்சு தேர்தலில் நடந்துட்டு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்சிக்கு பாதிப்பு கண்டிப்பா இது எதிரொலிக்காதுங்க. இருந்தாலும் தார்மீக முறைப்படி இந்த கருத்தை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி மோடி இந்த விளக்கத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். மிச்சப்படி இது எதிரொலிக்காதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல 70% இஸ்லாமியர்கள் இருந்த இடத்துல நம்ம வின் பண்ணிக்கிறோம் போன தேர்தலில். எப்படி முடிஞ்சது அது? ஸோ இஸ்லாமியர்களும் என்று பிஜேபியை வரவேற்கிறார்கள். ஏன்னா நம்முடைய அமைச்சரவையிலே அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு அவ்வளோ நிலத்தங்கள் பண்ணிக்காங்க. ஏன் தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட 62 லட்சம் கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். இது என்ன உங்களுக்கு ஜாதி மதம் பார்த்தா கட்டி கொடுத்துருக்கோம்? அப்படி இல்லை. இது எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்காங்க உள்ள. 63 லட்சத்துல மோர் தென் 70 lakhs மேல முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. நம்ம அப்படி யாரையும் பார்த்து கொடுக்கறது கிடையாது. அது இலவச வீடாகட்டும், இன்சூரன்ஸ் காப்பீடாக இருக்கட்டும், இலவச கழிப்பிடங்களாக இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், தெருவோர வியாபாரம் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஜாதி மதம் பார்க்காமல் அத்தனை மக்களுக்கும் பொதுவாக கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லா முஸ்லீம்களும் வரவேற்க தான் செய்யறாங்க. இங்க